ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதராசி படத்தோடைய ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதராசி இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் காம்போ ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுற ஒரு காம்போ. ஸோ மதராசியோட கிளிம்ஸை நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு எஸ்கேவை ஏஆர் முருகதாஸ் அந்த ஒரு கிளிம்ஸில் காமிச்சார். ஸோ அது காமிக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் கிட்ட நிறைய இன்டர்வியூவில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கஜினி டைப் ப்ளஸ் துப்பாக்கி கலந்த ஒரு ஸ்டைலில் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இப்போது அதெல்லாம் தாண்டி நான் இப்போ வெயிட் பண்ணுறது ஃபார் ஏஆர் முருகதாஸ் அவருடைய கம்பேக்காக தான். ஸோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். சமீபத்தில் அவரோட படங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிக்கண்டராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த தர்பார் ஸ்பைடர் பண்ண சொல்லிட்டு சமீபத்தில் அவர் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிற பழைய ஏஆர் முருகதாஸ் அவரோட படங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். பட் இந்த மதராசி ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேவை இப்படி ஒரு படத்தில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் நம்ம எஸ்கே அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா பட் கமர்ஷியல் மூவி தான். பட் இந்த மாதிரி எஸ்கேவை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ப்ளஸ் ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன். இப்போ வாங்க ட்ரெய்லரை பார்த்தோன்னா விட்ட கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமாக நினை. எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. இந்த ஜம்ப் பண்ற சீன் தான் போஸ்டரா விட்டுருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்கு இந்த பேர் ருக்மிணி அண்ட் சிவகார்த்திகேயன். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். அவன் ஒன்று நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். Getting into Tamil Nadu is not easy, Chirag. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. பிஜிஎம் நல்லா இருக்கு. அனிருத் துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் போடு. இது என் ஊரு சார், நானும் கூட நிற்பேன். இப்போ தான் புரியுது அந்த மதராஸ்லேயே அந்த ஃபஸ்ட்டு எம்ஏடி மட்டும் அவ்வளோ பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கட் ஒரு ட்ரெய்லராக தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த கமர்ஷியல் ஜோன் ஏஆர் முருகதாஸ் அவரோட கமர்ஷியல் ஜோனில் அது இதுக்கு முன்னாடி எஸ்கே அவர்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இல்லை. ஸோ பயங்கரமான ஒரு எஸ்கே படத்தில் ஒரு இவ்வளோ பிளட்டுன்றது நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எஸ்கே அவர் அவரோட கம்ஃபர்ட் ஜோன் ஃபுல்லாக ஆக்சுவலாக வெளியே வந்துடும் இந்த படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த முக்கியமாக அந்த ஒரு டைலாக், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் படத்தோட அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி மேபி சொல்லியிருக்கலாம். பட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. நான் ஐ திங்க் இன்னொரு வாட்டி நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த கொஞ்சம் நேரம் அந்த லவ் போர்ஷன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஜோன்லேயே காமிச்சிட்டாங்க. எல்லோரும் காமிச்சாங்க இந்த ட்ரெய்லரில். விக்ராந்த்லேருந்து வித்யுத் ஜமவால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் பேர் என்ன
டக்குன்னு வாயில் நுழைய வந்து பார்த்தீங்கன்னா ஷமீர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஐ திங்க் ட்ரெய்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனோடய கட் பண்ணிட்டாங்க. மேபி அது ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு அந்த மொத்த ட்ரெயிலர் கட் பண்ணியிருக்காங்களா இல்லை படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய படத்தோட ட்ரெய்லர் கட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரெய்லர் கட்டில் பயங்கரமாக அது வந்து ஆக்ஷனை காமிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கணும் அந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஏஆர் முருகதாஸ் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி ஆகணும். நான் அந்த பழைய விண்டேஜ் ஏஆர் முருகதாஸ் சார் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் எஸ்கேக்கும் இந்த ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேக்கு நிறைய கெரியர் பெஸ்ட் மூவி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக கெரியர் பெஸ்ட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த பேர் நல்லா இருந்துச்சு. ருக்மணி எஸ்கே அவருடைய பேர் வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த லாஸ்ட் அவங்களோட அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும் அந்த ஜம்ப்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் தான் சேம் இதே ட்ரெஸ்ஸை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது இந்த தேம் துப்பாக்கி படத்தில் விஜய் அண்ணா வந்து அந்த இதே காஸ்ட்யூம் போட்டு காரில் ஜம்ப் பண்ணுற அந்த ஒரு சீன் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். பார்க்கலாம் September 5 ஹோப்ஃபுல்லி ட்ரெய்லர் கட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா படமும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த படம் இந்த வருஷத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு படம். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் எக்ஸ்பெக்டேஷன் நான் லோவாகவே நான் வச்சுக்கிறேன். பட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் மேபி படம் எக்ஸ்பெக்டேஷன் லோவாக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வைங்களேன் அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் தட்ஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் மதராசி. எனக்கு ட்ரெய்லர் கட் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் கட் 2 minutes 17 seconds ட்ரெய்லர் கட் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேஸியாக இருந்துச்சு ட்ரெய்லர் கட். ஹோப்ஃபுல்லி படமும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஸியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ ரியலி என்ஜாய் த ட்ரெய்லர். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து எந்த ஒரு பிடிச்சி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.